கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத்தினுடைய தலைவர் டாக்டர் பீர் முகமது ஆகிய நான் உலக மக்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் குடும்பத்தின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ ஏக இறைவனின் பிரார்த்தித்தவனாக எங்களுடைய இரு பெருநாட்களில் ஒன்றான இந்த ஈதுல் ஃபித்ர் இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த 30 நாட்களாக நோன்பு நோற்றிருந்து எங்களுடைய விரதங்களை எல்லாம் முடித்து தற்பொழுது எங்களுடைய பெருநாள் தொழுகையை முடித்து கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து செய்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 30 நாட்களிலே நாங்கள் தாகித்திருந்தோம், பசித்திருந்தோம். எதற்காக என்றால் எங்களுடைய இறைவன் ஏழைகளுடைய பசியை உணர வேண்டும், அவர்களுடைய வாழ்வுரிமையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக காட்டி தந்த இந்த நோன்பு திருநாள். இந்த நன்னாளிலேதான் எங்களுடைய உலக மக்களின் பொதுமறையான திருக்குரான் அருளப்பட்டது. இன்று திருநாளை கொண்டாடிவிட்டு நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உண்ணும் உணவை நாங்கள் அவர்களுக்கு அளிக்க இருக்கின்றோம். மேலும் வசதி படைத்த ஒவ்வொரு நபரும் தங்களுடைய சொத்தில் இருந்து 2.5% தானம் தர்மமாக ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய இறைவன் வலியுறுத்தி இருக்கின்றான். அதனையும் நாங்கள் இன்று நிறைவேற்ற இருக்கின்றோம். உலக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத்தினுடைய முத்துவலி ஜாஃபர் அலி பேசுகிறேன். ஈதுல் ஃபித்ர் தொழுகை முடித்துவிட்டு 30 நோன்பையும் முடித்துவிட்டு இன்றைக்கு ஈதுல் ஃபித்ர் தொழுகையை கொண்டாடி கொண்டு அதன் அடிப்படையில் நாங்கள் உணவை உண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு தான் நாமளும் உணவோம். நாங்கள் உணவை உண்ணுவதற்கு முன்பே அவங்களையெல்லாம் அழைத்து ஒரு இது பண்ணுவோம். அன்றைய இதில் தொப்புள்குடி உறவுகளும் மற்றும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்களது அத்தார் ஜமாத்தின் சார்பாக உலக மக்களுக்கும் அத்தார் ஜமாத்தின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாகவும் மகாசபையை சார்பாகவும் ஈதுல் ஃபித்ர் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கோவையின் அடையாளமாக விளங்கக்கூடிய 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் நிர்வாகத்தினுடைய செயலாளர் பி ஃபக்கீர் முகமது பேசுகிறேன். இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அடிப்படையிலேயே அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் போதிக்கின்ற மார்க்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் இறைவனின் கட்டளையை ஏற்று 30 நாட்கள் நோன்பிருந்து அந்த நோன்பில் நாங்கள் இந்த இறைவனின் கட்டளையின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு எங்களுடைய சொத்துக்களில் 2% தானமாக கொடுத்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டு இந்த தொகையில் கலந்து கொண்டுள்ளோம். நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் இந்த நன்னாளில் நாம் அனைவரும் மதங்களை கடந்து மனிதம் போற்றுவோம் என்கிற அடிப்படையில் உறுதியெடுத்து இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுபடுவோம் என்கின்ற உறுதிமொழியை இந்நன்னாளில் எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கோயம்புத்தூர் அத்தார் நிர்வாகத்தின் சார்பாக நான் இதயம் கனிந்த ஈதுல் ஃபித்ர் என்னும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.